பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை, தேவ ஜனமே, இன்றைக்கு 17 ஆதியாகம் 17 1 2 கூட நீங்கள் வாசிக்கலாம். அதில் பாருங்கள், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமராயிரு. சர்வ வல்லமையுள்ள தேவன், இதற்குரிய எபிரேய வார்த்தையில் எல்ஷடாய். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 48 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. எல்ஷடாய்னா சர்வ வல்லமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் அன்றுனா எபிரேய வார்த்தையில் எல்ஷடாய். இது வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 48 தடவை எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், உலகத்தை சிருஷ்டித்த தேவன். அவரால் சர்வ வல்லமுள்ள தேவனால் எல்லா காரியங்களும் ஆகும். எல்லா காரியங்களும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது எல்லாமே அவர் அப்ரஹாமுக்கு சொல்கிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது, நான் எல்லாம் செய்து முடிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அப்ரஹாமுக்கு அவர் என்ன பண்ணுறார், வாக்குத்தத்தம் கொடுக்குறார். மத்தேயு 19:26 பாருங்கள், இதோ அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாமே கூடும். அப்ரஹாம் பார்த்து சொல்கிறார், இது உன்னால் முடியாதுன்னு சொல்லி நீ நினைக்கிற, என்னால் முடியாது, என்னால் எல்லாம் முடியும். ஏன்னா நான் சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த உலகத்தை உருவாக்கி சிருஷ்டித்த தேவன் நான், என்னால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, அப்ரஹாமுக்கு சொல்கிறார். பாருங்கள் 2வது வசனம் பாருங்கள், நான் உனக்கு எனக்கும் நடுவே உன் உடன்படிக்கையும் ஏற்படுத்துவேன். உடன்படிக்கை அவருக்கும் தேவனுக்கும் அப்ரஹாமுக்கும் நடுவில் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். மிகவும் திரளாய் பெருக. அவருக்கு சந்தானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்ரஹாமு கொடுக்குற இந்த வாக்குத்தத்த வசனங்கள் இதால், ஒன்று நான் மிகவும் பெருக பண்ணுவேன், நான் சர்வவல்லமுள்ள தேவன், என்னால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டோ, எதுவுமே இல்லை, நான் எல்லாமே செய்து முடிக்கிறேன், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ எனக்கு உத்தமமாய் நடக்கும்போது நான் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்ரஹாமுக்கு நம்ம தேவனை வாக்கு கொடுக்குறார். அதே போல் நீங்கள் பாருங்கள், ஆதியாகம் 12வது அதிகாரம் 2-3 கூட நீங்கள் பாருங்கள், நானும் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரே பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை செவிக்கிறவர்களை செவிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதிக்கப்படும் என்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, அதுபோல தான் அவர் என்ன சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், உனக்கு எந்த நேரத்தில் எது செய்யணும், ஒரு தாய்க்கு குழந்தைக்கு எந்த நேரத்தில் சாப்பாடு ஊட்டணும், எந்த நேரத்தில் குளிப்பாட்டணும்னு அந்த தாய்க்கு தெரியும். அதுபோல தான் எனக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரளான மக்கள் உன் சந்ததியில் நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார், வாக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிற தேவ ஜனமே. அதே போல் நீங்கள் நினச்சிருக்கலாம், இத்தனை வருஷமாக நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த காரியம் வாய்க்கலே, இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தேவன் அவர் என்ன சொல்கிறார், அவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம் நினச்சி பாருங்கள், உத்தமனாயிரு. அவர் கேட்குறது என்னென்ன, நம்மக்கிட்ட பணம் கொடு, எனக்கு ஆஸ்தி கொடு, அந்தஸ்து கொடுன்னு கேட்கல, பலி கொடுன்னு கேட்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மக்கிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம், நீ உத்தமமாய் நடந்து கொள். அதுதான் அவர் கேட்குறார். நீ உத்தமமாய் நடக்கும்போது நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் என்னால் எல்லாம் கூடும், உனக்கு என்ன பண்ணுவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் அப்ரஹாம் உத்தமமாய் நடந்தார், அவர் தேவன் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவஜனமே, நம்ம தேவனுக்கு உத்தமமாய் நடக்கும்போது நம்ம கூட தேவன் என்ன பண்ணுறார், ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அது எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அவரால் முடியும். ஏன்னா இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், அவரால் முடியும். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்கு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்துக்கு யாராவது வந்தால் அவங்க கரெக்டாக நடக்கும்போது அவங்க மேலே நமக்கு ஒரு அன்பு இருக்கும்.
அன்பு இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், கரெக்டாக வராங்க, கரெக்டாக ஜெபிக்கிறாங்க, கரெக்டாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு அன்பு நம்மளுக்கு இருக்கும். அவர் மேலே ஒரு கண் இருக்கும். அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். அதே போல் தாங்க நம்ம ஆண்டவருக்கு உத்தமமாக ஆண்டவர்கிட்ட நம்ம நடக்கும்போது அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் செய்வார். எப்படி நம்ம உத்தமமாக நடக்கணும்? இந்த உலகத்தில் பாவங்கள் இருக்குது, சாபங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யோனுக்கு பாருங்கள், பரிசுத்தவான்கள் பாருங்கள், எவ்வளோ ஒரு உத்தமமாக தேவன்கிட்ட நடந்தார் பார்த்தீங்களா? அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச காரியங்கள் நம்ம தேவனுக்காக நம்ம செய்யணும். தேவனுக்காக உத்தமமாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை இந்த காலை வேளையில் நீ கொடுத்ததுக்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்க்கையில் தேவனே ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களை கொடுங்க சுவாமி. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். எந்தெந்த காரியத்துக்காக அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் கர்த்தாவே நீர் அப்பா ஸ்தோத்திரம் வெற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறீரப்பா. அவங்க தேவைகளெல்லாம் சந்தித்து சாட்சிகளாக நிறுத்துங்க. இந்த வார்த்தை கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வரட்டு ராஜா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தாவே வெட்டிங் டே பிறந்த நாள் இருந்தாலும் நல்ல காரியங்களை செய்யும்போது தகப்பன் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.